நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் வீடியோஸின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையல் வீடியோஸில் பார்க்க போகிறது தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 5 பல் பூண்டு, 8 காஞ்ச மிளகாய், 'ஸ்லோலே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்தது 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது 6 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி மீடியம் சைஸாக இருந்ததுங்க, அதனால் 6 போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 3 கூட போதும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/4 கப் துருவின தேங்காய். இது வதக்க போகிறது இல்லைங்க, அளவுக்காக தான் காட்டுறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ சட்னியை தாளிச்சு, இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.